இந்தூர்ல 170 பேர் தான் வந்து பயணிக்கிறாங்க, ஒரு மாசத்துக்கே 5000 பேர் தான் பயணிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து நாங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ல வந்து 5,90,000 பேர் வந்து பயணிப்பாங்க அப்படின்றத வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல வந்து 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்கள்ல வந்து மெட்ரோவுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது அதை வந்து பாஜக புறக்கணிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாதமா இருக்கு. கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் மெட்ரோ கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நம்ம திமுகவை சார்ந்த மோசஸ் அவர்கள் பேசுனது மட்டும் தான் நான் கேட்டேன். அவரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். திமுகவும் விசிகவும் வேற வேறையே என்ன அதிமுக செயல்படுறாங்க. சரிங்க, பரவாயில்ல, சரி இருக்கட்டும். எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. இதுல பொறுத்தளவு இப்ப நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், ரிட்டர்ன் தான் பண்ணிருக்கிறோம். அதுவும் எதை ரிட்டர்ன் பண்ணிருக்கிறோம்னா இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, டிபிஆர், அதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறோம். ஏன்னா அது தவறான தகவல்களை மட்டுமே அல்லது போதுமான தகவல்களை வந்துட்டு கொண்டிராத ஒரு டிபிஆர். சரி, உண்மையாவே ஒரு ஆட்சியாளர் திறமையான ஆட்களாக இருந்தா அதிகாரிங்க வந்துட்டு நல்லா வேலை பார்ப்பாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எல்லாருமே திறமையானவங்க தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க ஆட்சி செய்யறதை விட்டுட்டு வெறும் அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறதால அதிகாரிங்க என்ன நினைக்கிறாங்க, பெருசா கண்டுக்காம சும்மா ஒரு சாதாரணமா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறதா நான் நினைச்சுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதிகாரிகளோட திறமையில எனக்கு ஒருபோதும் வந்துட்டு நம்பிக்கையின்மை இருந்தது கிடையாது. இன்னொன்னு, அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த திமுக ஆட்சி 2026 மாபெரும் தோல்வி அடைய போகுது. பொதுவாவே அந்த எலெக்ஷன் நெருங்குற காலகட்டத்துல அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்சி வந்துட்டு நிலைக்காதுன்னு தெரிஞ்சா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பெருசா செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு கவர்னன்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவங்க ஏற்கனவே 4-4.5 வருஷம் ஒன்னும் திறமையா ஆட்சி செய்யல, ஆட்சியும் போக போகுது. இந்த நேரத்துல என்னடா நினைச்சுக்கிட்டு அவங்க பெருசா ஒன்னும் தயாரிக்காம இருந்திருக்கலாம். நாம என்ன சொல்றோம், நம்ம சகோதரர் மோசஸ் அவர்கள் குறிப்பிட்டது போலவே மெட்ரோ ரயில் பாலிசி ஒரே நிமிஷம், அதாவது சரியான திட்ட அறிக்கை வந்து தயார் பண்ணல அப்படின்றத வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது ஏற்கனவே சென்னையில வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு டிபிஆர் கொடுத்துருப்பாங்க, சேம் ஃபார்மேட்ல தான் கோயம்புத்தூர் மதுரையும் அந்த ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து இந்த டிபிஆர்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நீங்க தெளிவா சொல்லணும்ல. இப்போ வந்து திட்ட அறிக்கையே தயாரிக்க தெரியல, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உங்க வாதப்படியே வரேன், உங்க வாதப்படியே அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க தமிழகத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் அதிகாரிகள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே கொடுத்த டிபிஆர் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அது சரியா இருந்துச்சு, ஏத்துக்கிட்டாங்க சார். அதனாலதான் சென்னை மெட்ரோ இந்த ஃபேஸ் 2 இருக்கு பாருங்க, 63,246 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஃபேஸ் 2க்கு. ஏற்கனவே மெட்ரோ வந்துட்டு ஃபேஸ் 1 நடந்திருக்குது, ஃபேஸ் 2 நடந்திருக்குது சென்னையில. அதை ஏத்துக்கிட்டோம்னா அந்த டிபிஆர் வந்துட்டு சரியா தயாரிக்கப்பட்டு உரிய முறையில கொடுக்கப்பட்டு இருக்குது. இப்ப நாம சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த நாங்க சொல்றோம், நம்ம கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும், மதுரைக்கும் மெட்ரோ வேணும், கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம். இன்னொரு 6 மாசத்துல எங்க ஆட்சி மாற போகுது. பிஜேபி அதிமுகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது டிபிஆர்ல என்ன பிரச்சனை, இல்ல டிபிஆர்ல டீடைல்டா ஒன் பை ஒன்னா சொல்லிருக்காங்க. நிறைய வந்துட்டு அவங்க கிரைட்டீரியா வச்சிருக்காங்கல்ல, சும்மா ஒரு 2.5 பக்கம் தான் வந்திருக்குங்க, அதை படிச்சு பார்த்தாவே தெரியும். சொல்றாங்க பொதுவா வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிறாங்க. பாப்புலேஷன் படி வந்துட்டு நீங்க 20 லட்சம் வேணும்னு சொல்லிருக்காங்க அந்த மெட்ரோ ரயில் பாலிசி 2017 படி. இது இவரு சொல்றாருல சில ஏரியா, அதெல்லாம் இந்த 2017க்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட மெட்ரோக்களாக இருக்கலாம். இல்லன்னா நாம என்ன சொல்றோம், எங்களுக்கு பாப்புலேஷன் மட்டும் வேண்டாங்க, கம்மியா இருந்தா கூட எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்போம். மத்த தேவையான காரணிகள்லாம் நீங்க கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நம்ம எலிவேட்டட் மெட்ரோ தான் கோயம்புத்தூர்ல கொண்டு வரணும். எலிவேட்டட் மெட்ரோல அந்த ரைட் ஆஃப் வே வந்துட்டு 22 மீட்டர் வேணும்னு கேக்குறாங்க. இவங்க 79% ஆஃப் த ப்ராஜெக்ட்ல பார்த்தோம்னா லெஸ் தென் 22 மீட்டர் இருக்கு. எப்படி பண்ண முடியும்? சில இடத்துல 7 மீட்டர், 12 மீட்டர், 15 மீட்டர் தான் இருக்குது. எப்படி பண்ண முடியும்? இன்னொரு விஷயம், மெட்ரோ ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா மக்களோட அந்த பயண நேரத்தை குறைக்கணும். அது தாங்க பிரைமரி. நிறைய நம்ம பெங்களூர்ல கொண்டு வரும்போது நிறைய டிராபிக் இல்ல இல்ல சென்னையிலயும் அது வெறும் டைம் மட்டும் எப்படி மெட்ரோல நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து பைக்ல போய் கட்டவா மீனம்பாக்கத்துல இருந்து சென்ட்ரலுக்கு மெட்ரோ போறதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேப்ல போக முடியும். அதாவது ஒரு 100 பேர் ஒரே நேரத்துல டிரான்சிட் ஆவறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல.
இப்போ ஒரு பகுதியில இருந்து இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வந்து சென்ட்ரல் போறோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆட்டோ எடுத்துட்டு போக முடியும்? அப்போ டைமிங் என்னமோ ஒரு மாதிரியான விஷயமா இருந்தாலும் மாசிவ் கிரவுட வந்து டிரான்சிட் பண்றதுன்னு இருக்குல்ல. நான் ஆன்லைன்ல இருக்கிறேன், நீங்க இப்ப மறிச்சீங்கன்னா எனக்கு சரியா சில விஷயம் இருக்கும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னா, நான் அது மட்டும்தான் காரணம் சொல்லல, அது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. தேர் ஆர் சம் மெயின் ரீசன்ஸ். அதுல ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு டைம் குறையணும். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இப்ப ரிட்டர்ன் பண்ண டிபிஆர் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க இப்போ ஒரு சும்மா 2 to 3 நிமிஷம் மட்டும்தான் பயண நேரம் குறையும் சொல்லிருக்கிறாங்க. வெறும் 2 to 3 நிமிஷம் குறைஞ்சதுன்னா மக்கள் வந்துட்டு பெருசா வந்துட்டு பயணிக்க மாட்டாங்க. மெட்ரோல போய் டைமிங்க்கு நான் கொஞ்சம் டீடைலாவே சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து நங்கநல்லூர்ல ஏறி வந்து ஆலந்தூர்ல வந்து இறங்குறத வந்து நீங்க பைக்ல கிராஸ் பண்ணா மெட்ரோவோட சீக்கிரமா வந்து அந்த இடத்துக்கு போயிட முடியும். ஸ்டேஷனுக்குள்ள போய் வெளியில வர்றது அதெல்லாம் எண்டு டு எண்டு தான் வந்து கணக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 minutes 3 minutes அப்படின்றத வந்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி திருப்பி சொல்லும்போது, ஓ ஆமாம் இல்லை, அப்போ வந்து மெட்ரோவில் வந்து டைம் இப்போ மெட்ரோவில் போகிறதும் பைக்கில் போகிறதும் ஒன்று தான் அப்படின்றது வந்து அதை நீங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ண பார்க்குறீங்க, நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. இது டைம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. ஒரு நேச்சர் இருக்குங்க. ஒவ்வொரு சிட்டியோட கண்டிஷனும் வேற மாதிரி இருக்கு. நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவு, கோயம்புத்தூர்ல கார்லயோ பஸ்லயோ இல்ல 2 வீலர்லயோ நீங்க போனீங்கன்னா எவ்வளவு வந்துட்டு நேரம் ஆகுமோ அதை விட 2 அல்லது 3 நிமிஷம் தான் நீங்க மெட்ரோல போனா மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதா சொல்லுது. அப்படிங்கும் போது அதற்காக மெட்ரோக்கு எத்தனை பேர் போவாங்க? அப்புறம் இவங்க சொன்னது நண்பர் மோசஸ் சொன்னாரு, சென்னை மாதிரி இடத்துலயே நீங்க வந்துட்டு மெட்ரோ பாலிட்டன் ஏரியாவா இருக்கட்டும் இல்ல எல்பியா இருக்கட்டும், 1 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் தான் போறாங்க. நீங்க ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாரே வச்சு கோயம்புத்தூர்ல, அங்க வந்துட்டு நீங்க 5.9 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் போவாங்க அப்படின்னா அது எப்படி? அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இது மத்திய பிரதேச விஷயத்துக்கு வரங்க. என்னைக்குமே ஒரு டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கும் பொழுது அந்த நேரத்துல என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை வச்சு தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் வந்த அப்புறம் ஏதாச்சும் அநேகமா இவர் வந்துட்டு இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல கொஞ்சமா போயிருப்பாங்க, எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க சார். அந்த டைம்ல வர நீங்க ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது சார். செப்டம்பர் மாசம் முழுவதும் 5067 அவங்க செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டிபிஆர் இடத்துல தோழர் எனக்கு இங்க ஆன்லைன்ல இருக்கிறேன், என்ன பேச அனுமதிச்சுட்டு அப்புறமா நீங்க குறுக்கிடலாம். நீங்க அந்த டிபிஆர் கொடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல என்ன கண்டிஷனோ அதை கொடுத்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு, இந்த நாடு வளரணும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அன்னைக்கு டிபிஆர்ல வந்து ஒரே நிமிஷம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு டிபிஆர்ல 50,000 கொடுத்திருப்பாங்களா? அன்னைக்கு டிபிஆர்ல 50,000 கொடுத்து இன்னைக்கு 5,000 பேர் டிராவல் பண்றாங்களா? 50,000 பேர் டிராவல் பண்றதுக்கு மெட்ரோ கொடுப்பீங்களா? இல்ல என்ன கேள்னா, இப்ப மீரட்ல வந்து எக்ஸாம்பிளோட சொல்றாரு 170 பேர் பயணிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிட்டு அனலைஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன் இதே சென்னையில ஜெனரிக்கா சொல்லுங்க. இல்ல மற்ற விஷயங்களை பொதுவா பேசுறீங்கல்ல, இந்த விஷயத்தை ஜெனரிக்கா சொல்லுங்க. இல்ல சார், மற்ற விஷயங்களை பொதுவா பேசுறீங்கல்ல, இந்த விஷயத்தையும் பொதுவா சொல்லுங்க. 50,000 பேர் கொடுத்து 5,000 பேர் போயிருக்கலாம் அப்படின்னு. இல்ல கண்டிப்பா அங்க வந்து 5 லட்சம் பேர் கொடுத்திருப்பாங்க, ஆனா 5,000 பேர் தான் போறாங்க அப்படின்னு ஏதாவது அப்படி சொல்லணும்ல. நீங்க அன்னைக்கு எடுக்க ரிப்போர்ட் வச்சு இப்ப அந்த ரிப்போர்ட் இப்ப எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஈஸியா எடுக்கலாம், எல்லாமே அவைலபிள் இருக்கு. அப்படி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் இல்ல நம்ம வந்துட்டு வாங்கி தரோம், அனலைஸ் பண்ணலாம். சரி வாங்கி நல்லா ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். இல்ல 5000 அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான ஒரு நம்பர்ல. அவர் கேக்குற ரெண்டே பாயிண்ட்க்கு வந்து இன்னும் கிளாரிட்டியான பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். இல்ல ஒரே நிமிஷம் திருநாக்கர் சார், 2 பாயிண்ட்க்கு வந்து நான் கிளாரிட்டியா பதில் எதிர்பார்க்கறேன். ஒன்னு வந்து இப்போ அவங்க சொல்ற மாதிரி 5000 பேர் தான் டிராவல் பண்றாங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து அப்ரூவல் போயிருக்கு. இங்க வந்து 5 லட்சம் பேர் சொல்றாங்க, அதுக்கான அப்ரூவல் வந்து மறைக்கிறாங்க. ரெண்டாவது பாப்புலேஷன் வந்து 20 lakhs above அப்படின்ற ஸ்கீம் படி இங்க 20 lakhs above இருக்கு, ஆனா அங்க 20 lakhs கம்மியா தான் இருக்கு. இப்போ இந்த முரணை வந்து எப்படி நீங்க 20 lakhs above இல்ல, இவங்க கொடுத்ததே 50 lakhs இருக்குன்னு கொடுத்தாங்க. அதுதான் போய் இல்ல இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதுதான் போய் அது என்னன்னா, நீங்க வந்து கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன் பாப்புலேஷன் வந்து 15,84,000 பேர் பிளஸ் லோக்கல் பிளானிங் ஏரியா 7.7 ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து டோட்டல் பண்ணீங்கன்னா 22 லட்சத்தை தாண்டுது. அப்போ இதை வந்து நீங்க அந்த எல்பிஏவை விட்டுட்டு சிஎம்சியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சிஎம்சி தான் உங்களுக்கு 20 lakhs இருக்குன்னு சொல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், மெட்ரோ ரயில் பாலிசி 2017 சொல்லுதுங்க. இல்ல நான் எல்பிஏ சேர்த்து சொல்லல, கூட சேர்க்காம கூட ஒரு கேள்வி, மெட்ரோ கார்ப்பரேஷன்ல மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 20 lakhs இருக்குன்னு சொல்லுது. நான் கூட ஒரே ஒரு கேள்வி, மெட்ரோ ரயில் பாலிசி 2017 என்ன சொல்லுதுன்னா, எங்கெல்லாம் 2 மில்லியனுக்கு மேல இருக்குதோ அங்க நீங்க வந்துட்டு மெட்ரோ ரயில் போல போகலாம். மத்த இடத்துல எல்லாம் இந்த பிஆர்டிஎஸ் இருக்கு,
பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அந்த மாதிரி விசாகப்பட்டினத்துல சிஸ்டத்தை பயன்படுத்தலாம்னு தான் சொல்றாங்க. இது நல்லா விசாகப்பட்டினத்துல புரிஞ்சுக்கங்க. விஜயவாடால இது ஒரு மீரட்ல இது ஒரு இது போபால்ல ஒரு மத்திய அரசாங்கத்தோட இது ஒரு அமைப்பு. அவர் அதை கேக்குறாருல. எங்கெல்லாம் டெக்னிக்கலி ஃபீசிபிளா இருக்குதோ இல்லங்க. அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் கொண்டு வரணும் தான் அவங்க முயற்சி பண்றாங்க. பட் தேவையில்லாத இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு வேஸ்ட் பண்ண கூடாது. சார் எப்படி சார் தேவையில்லாத இடம் சொல்றீங்க வரி பண்ணணும் சார்? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இவரு இன்னைக்கு எப்போதும் இந்த திமுக காரங்க பேசுற மாதிரியே இவரும் பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல இல்ல இல்ல ஜெனரல் இல்ல நான் கேக்குறேன். ஓ மெட்ரோனா தமிழகத்திலேயே கோயம்புத்தூர் ஃபியூச்சர் பிளான் சார், நீங்க அப்படி சொல்றீங்க பண்ணது வரி இல்ல. சார், அதுக்காக future நாம plan வந்துட்டு பத்தி பேசுங்க. கோயம்புத்தூருக்கு ஏன் கம்மியா கொடுக்குறீங்க? தமிழக அரசாங்கமே முக ஸ்டாலின் அரசாங்கம் கேட்க முடியுமா? ஒரே நிமிஷம். ஒரு மாநிலத்துக்குள்ள வேற பல்வேறு டாபிக் மாவட்டங்கள் இருக்கின்றன. ஒரு சில மாவட்டங்கள் அதிகமா கொடுப்பாங்க, ஒரு சில மாவட்டங்களை கம்மியா கொடுப்பாங்க வரி. ஆனா எல்லா மாவட்டத்துக்கும் தேவையானது மெட்ரோ வந்து ஃபியூச்சர் பிளான் கடமை. திருநாவுக்கர் சார் பிரதமர் செய்கிறாரு. சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மெட்ரோ வந்து ஃபியூச்சர் பிளான் இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்து நாளைக்கே சாங்ஷன் ஆகி அடுத்த ஒரு வாரத்திலே வந்து ட்ரெயின் வந்து ஓட போறது இல்ல. அந்த ஒர்க் முடியறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். அப்போ அதுக்கான நான் ஒரு டென்டேட்டிவா சொல்றேன். சரி ஓகே, ஒரு 3 வருஷம் ஆகும்னு சொல்றீங்க. 3 வருஷத்துல அந்த இடத்தோட பாப்புலேஷன் லெவல் எப்படி இருக்கும், அங்க மக்களுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கும், இல்ல அடுத்த 10 வருஷத்துல அந்த இடம் எப்படி இருக்கும்? அப்ப தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்தை எடுக்கும் போது இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க மற்ற ஸ்டேட்லயும் இதை அவாய்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. மற்ற ஸ்டேட்ல மற்ற நகரங்கள்ல இதை அப்ரூவ் பண்ணிட்டு இங்க வந்து இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் இப்ப கேள்வி ஆகுது. அதுக்கான கிளாரிட்டியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்றேங்க, இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கிற மொழிய திட்டத்தை ரிஜெக்ட் பண்ணல, திட்டத்தை அவாய்ட் பண்ணல. திட்டத்தை அவாய்ட் பண்ணிருந்தா நாங்க எப்படி சொல்லுவோம்? 6 மாசத்துல எலெக்ஷன் முடிஞ்சு எங்க ஆட்சி வர பொழுது கண்டிப்பா நாங்க திட்டத்தை கொண்டு வரணும் எப்படி சொல்றோம்? அதுக்குள்ள எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்? எனக்கு ஒரு டவுட் சார். சார் உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 5 லட்சம் பேர் நீங்க எப்படி பெருக்க போறீங்க அதை சொல்லுங்க எனக்கு. பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியானா வச்சுக்க வேண்டாம். சார் நீங்க தான் சொல்றீங்க 15 லட்சம் சொல்றீங்க. நான் 5 மாசத்துல ஆட்சி வர போகுது. 5 லட்சம் பேர் எப்படி பெருக்க போறீங்க சொல்லுங்க. என்ன திட்டம் இருக்கு? கிரைட்டீரியா வைக்குது. எல்லா கிரைட்டீரியாவும் நீங்க ஃபில் பண்ணாம பாப்புலேஷன் வந்துட்டு கம்மியா இருக்குது, அதை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணானா நம்ம அவங்கள क्वेश्चन பண்ணுவோம். எங்களுக்கு வேணும்னு கேட்போம். பாப்புலேஷன் கம்மியா இருந்தா கூட இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் கிரைட்டீரியா வச்சு நீங்க பேசுனீங்க. முக ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றீங்கன்னா அப்படியே மாத்தி பேசுறீங்க. சரி வரேன். அவரை மாதிரியே ரொம்ப மோசமா வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தா எப்படி ஏத்துப்போம்? நான் சொல்றேன், நீங்க அடுத்த ஆட்சி வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம் சார். சார் ஒரே நிமிஷம், அடுத்த ஆட்சி வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதிர்பார்த்த மாதிரி இல்லன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கல்ல, அடுத்த ஒரு வாரமோ ஒரு மாசம் டைம் எடுத்துங்க சார். இன்னும் 6 மாசம் உங்க ஆட்சி தானே இருக்க போகுது. டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அது மாதிரி கொடுங்க சார். நாங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சேர்ந்து போய் பேசுறோம் சார். பாப்புலேஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க ரெடியா இருக்கிறோம். நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தப்பு பண்ணிவிட்டு நீங்க மத்திய அரசு அதிகாரிகளை குறை சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல 10க்கு 10 கோயம்புத்தூர் மக்கள் திமுக தோக்கடிச்சிட்டாங்க. அதனால இவங்க வேணும்னே, எனக்கு தெரிஞ்ச அந்த சந்தேகம் வருது, இவங்க வேணும்னே டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தப்பா கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு காரணமா சொல்லி மோடி அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ப்ரோபகண்டா பண்ணலாம். எலெக்ஷன் டைம்ல அப்படி சொல்லியாவது சில இடத்துல டெபாசிட் வாங்கலாமான்னு முயற்சி பண்றாங்க. எல்லா விஷயத்திலும் அரசியல் பண்ண வேண்டாம். மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வாரி வழங்குது. இந்த திட்டத்தையும் பாஜக கொண்டு வரும். திமுக அதுல உடன்பட்டுச்சுன்னா அவங்க கூட கை கோர்த்து வேலை பார்க்க நாங்க தயாரா இருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒன்னா இருப்போம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டா செய்யுங்க. உதயநிதி போல சும்மா மேம்போக்க வச்சு பண்ணிடாதீங்க. சரி.